ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வில் இந்த வழக்கு விசாரித்து இன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. ஒரு அரசியல் கட்சிக்கு தனிநபர்களோ நிறுவனங்களோ முன்பு பணமாகவோ காசோலையாகவோ நிதிகளை வழங்கி வந்த சூழலில் அது தேர்தல் பத்திரங்களாக வழங்கலாம். அதாவது பாண்ட் மாதிரி அந்த பத்திரங்களை வாங்கி குறிப்பிட்ட காலத்தில் தேர்தலுக்கு முன்பாகவோ அல்லது இடைப்பட்ட காலத்திலோ அந்த பாண்டுகளை வாங்கி அதை அரசியல் கட்சிகளிடம் கொடுக்கலாம். இதை கொடுக்கக்கூடிய நபரும் அந்த அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமே தெரியும். பொது வழியில் மக்களுக்கோ தகவல் அறியும் உரிமை சட்டத்திலேயோ இது தொடர்பான தகவல்கள் இடம்பெறாது அப்படின்னு தேர்தல் பத்திரங்கள் கொண்டு வரப்பட்ட போது சொல்லப்பட்டது. இது தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது. ஒரு வெளிப்படை தன்மை இல்லை. அரசியல் கட்சிகளுக்கு யார் ஃபண்டு கொடுக்குறா, எதுக்காக ஃபண்டு கொடுக்குறாங்கன்றதுல ஒரு வெளிப்படை தன்மை இல்லை அப்படின்னு பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதில் தீவிரமாக எதிர்த்தன. நாங்கள் தேர்தல் பத்திரங்களில் நாங்கள் பணத்தை பெற மாட்டோம், நன்கொடை பெற மாட்டோம் அப்படின்னு கூறியிருந்தார்கள். இந்த சூழலில் இது தொடர்பான வழக்குகள் விசாரிக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒருமித்த தீர்ப்பாக 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் ஒருமித்த தீர்ப்பாக இந்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. கருப்பு பணத்தை ஒழிக்க தேர்தல் பத்திரங்களை அனுமதிக்கிறோம் அப்படின்றது ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். நீதிபதிகள் தீர்ப்பை தொடர்ந்து வாசித்து வருகிறார்கள். இதில் மக்களுடைய அடிப்படை உரிமைகளில் ஒன்று தகவல் பெறுவது, அதை இது மீறுவதாக உள்ளது தேர்தல் பத்திரங்கள் என்றும் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் வாசித்து வருகிறார்கள். நாட்டில் எந்த கட்சி எவ்வளவு நிதியை பெற்றிருக்கிறது, அதை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்றது பொதுமக்களுக்கோ அல்லது பொது தகவல்லையோ வெளிப்படாத ஒரு சூழல் இருந்தது. இதை பல கட்சிகள் எந்தெந்த நிறுவனங்களிடமிருந்து பெற்றிருக்கோம் அப்படின்றதெல்லாம் முன்பெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு பரிமாறிக்கொண்டிருந்த தகவல்கள்லாம் இப்போது இல்லாத சூழல் இந்த தேர்தல் பத்திரத்தால் இருக்குது அப்படின்னு தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இதை எதிர்த்து தான் பல வழக்குகள் தொடரப்பட்டது. அந்த வழக்குகளில் தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பை வாசித்து வருகின்றனர். எமது டெல்லி செய்தியாளர் திரு வெங்கடேசன் இணைந்திருக்கார். வெங்கடேசன், வணக்கம். இந்த தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்கில் நீதிபதிகள் ஒருமித்த பார்வை எடுத்திருக்காங்க. அந்த பார்வை என்ன? தீர்ப்பினுடைய இப்போ அவங்க இதை அடிப்படை உரிமைக்கு எதிரானதெல்லாம் குறிப்பிட்டு இருக்காங்க. தீர்ப்புடைய சாராம்சங்கள் வந்திருக்கிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம். தேர்தல் நிதி பத்திர நன்கொடை திட்டத்திற்கு எதிராக ஏடிஆர் அமைப்பு மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பல்வேறு இந்த ரிட் மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டு இந்த ரிட் மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட், நீதிபதிகள் சஞ்சீவ் கன்னா, பி.ஆர். கவாய், ஜே.பி. பார்த்திபாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு விசாரித்தது. கடந்த நவம்பர் 11ஆம் தேதி இந்த விசாரணையின் போது இந்த தேர்தல் ஆணையத்திற்கு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தது. குறிப்பாக தேர்தல் நிதி பத்திர நன்கொடை திட்டம் தொடர்பாக கடந்த ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி வரை அந்த தரவுகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்நிலையில்தான் இந்த மனுக்கள் மீது உச்சநீதிமன்றம் தற்போது ஒருமித்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. அந்த தீர்ப்பின் சாராம்சத்தை தலைமை நீதிபதி தற்போது வாசித்து வருகிறார். இந்த தேர்தல் நிதி நன்கொடை பத்திரத்தை பொறுத்தவரை அனாமதேய தேர்தல் நிதி பத்திர நன்கொடை திட்டம் தகவல் அறியும் உரிமைக்கும் கருத்துரிமைக்கும் எதிரானது என்றும், மேலும் இந்த இது போன்ற நிதி வழங்குவது என்பது ஒன்றுக்கொன்று சரி கட்டுவது போன்று ஆகிவிடும் என்றும், கருப்பு பணத்தை ஒழிக்க தேர்தல் நிதி பத்திரம் திட்டம் மட்டும் மாற்றாக இருக்க முடியாது என்றும் தலைமை நீதிபதி தற்போது தீர்ப்பில் தெரிவித்து வருகிறார்.
தொடர்ந்து தீர்ப்பை வாசித்து வருகிறார். இந்த தேர்தல் நிதி பத்திர திட்டத்தின் எதிர்காலம் இருக்குமாகும் என்பது நாம் தீர்ப்பின் முழு அம்சம் தெரிந்த பிறகு தெரிய வரும். கார்கே, தொடர்ந்து எமது டெல்லி நீதிமன்ற செய்தியாளர் திரு வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேஷ், இப்போ முழு தீர்ப்புடைய விவரங்கள் வெளிவந்திருக்கிறது. தீர்ப்பின் சாராம்சங்கள் என்ன? முழு தீர்ப்பின் விவரம் இன்னும் வெளிவரவில்லை. தீர்ப்பு தற்போது வாசிக்கப்படுகிறது. ஒருமித்த தீர்ப்பாக இருந்தாலும் 3 நீதிபதிகள் ஒரு தீர்ப்பையும் 2 நீதிபதிகள் ஒரு தீர்ப்பையும் தங்களது கருத்துக்களாக வெளிப்படுத்தி வருகின்றனர். தலைமை நீதிபதி இன்னும் தீர்ப்பை வாசித்து முடிக்கவில்லை. தலைமை நீதிபதி சற்று நேரத்திற்கு முன் வாசித்த தீர்ப்பை பொறுத்தவரை கார்ப்பரேட் நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு அளிக்கும் நன்கொடை வகையில் திருத்தப்பட்ட கம்பெனி திருத்த சட்டம் அரசமைப்புக்கு எதிரானது என்றும், மேலும் இந்த அனாமதேய தேர்தல் நன்கொடை அளிக்க வகை செய்த வருமான வரி திருத்த சட்டம், மக்கள் பிரதிநிதித்துவ திருத்த சட்டம் அரசமைப்புக்கு எதிரானது, எனவே அதை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்ற ஒரு தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் அதிரடியாக தெரிவித்துள்ளது. இந்த தேர்தல் நிதி பத்திர நன்கொடை விவகாரம் என்பது மக்களவை தேர்தலில் எதிரொலிக்குமா அல்லது ஏற்கனவே இந்த செப்டம்பர் 30க்கு முன் பெறப்பட்ட நன்கொடையை என்ன செய்வது, பல்வேறு கேள்விகள் தற்போது இந்த தீர்ப்பில் அடங்கியுள்ளது. அந்த தீர்ப்பின் சாராம்சம் கிடைத்தால்தான் ஏற்கனவே பெறப்பட்ட நன்கொடையின் நிலை என்ன, இனி இந்த தேர்தல் நிதி பத்திர திட்டம் என்னவாகும் என்பது நமக்கு தெரிய வரும். ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேகா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.